சோ உங்களுக்கும் முடி அதிகமா கொட்டுது, இதனால ஸ்கேல்ப்ல அடர்த்தியே இல்லாம முடி ரொம்ப மெலிஞ்சி போயிடுச்சுன்னா இந்த ஹேர் பேக்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஹேர் ஃபால்லாம் இமிடியேட்டா ஸ்டாப் ஆயிடும். அது மட்டும் இல்லாம ஹேர் ரூட்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகி கொட்டின எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா நியூ ஹேர்ஸ் நல்லா அடர்த்தியா வளர ஆரம்பிச்சு. நான் ஃபர்ஸ்ட் இன்கிரிடியன்ட்டா தேங்காய் தான் எடுத்திருக்கேன். இது ஒரு குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல போட்டு நம்ம ஆல்ரெடி இந்த அரிசி கழுவின தண்ணி இல்லனா சாதம் வடிச்ச கஞ்சி இதை சேர்த்து அரைச்சி இதுல இருந்து தேங்காய் பாலை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பச்சை பாசி பயிரை நான் ஓவர் நைட் தண்ணியில ஊற வச்சிருக்கேன். இது ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெந்தயம் தான். வெந்தயம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து ஓவர் நைட் தண்ணியில ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதையும் நீங்க மிக்ஸி ஜார்லயே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல நம்ம ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணி வச்சிருக்க தேங்காய் பால் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்க வேணா, தேங்காய் பால் சேர்த்து அரைச்சுக்கணும். இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்படி ஒவ்வொரு லேயரா ஓபன் பண்ணி மெயினா நம்ம வந்து எங்க ஃபோக்கஸ் பண்ணா ஸ்கேல்ப்ல படுற மாதிரி அப்ளை பண்ணணும். ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு நீங்க ஹேரை நல்லாவே வாஷ் பண்ணிக்கோங்க. இதை நீங்க வீக்லி 2 டேஸ்னு ஒரு 2 மந்த் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படியாப்பட்ட ஸ்கேல்ப்பும் ஸ்ட்ரென்தன் ஆகி ஹேர் ஃபால்லாம் இமிடியேட்டா ஸ்டாப் ஆயிடும்.